கர்த்தரை தேடணும். தேடுறவங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா சாரோனின் ஆட்டு தொழுவமாகவும், அடுத்தது ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டு கிடையாகவும் இருக்கும். தேடுறவங்களுக்கு இப்போ இந்த சாரோனின் ஆட்டு தொழுவம், இது ஆட்டு தொழுவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கிராமங்களில் இருக்கிறதுனால 90% ஆட்டு தொழுவம் தெரியும். ஆடு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறவங்க ஒரு ஊரில் ஒரு 10-15 குடும்பங்கள் வச்சுருப்பாங்க. அந்த ஊரில் நிறைய ஆடு மேய்க்கிறவங்க இருப்பாங்க, ஆடு மந்தை நிறைய வச்சுருப்பாங்க. அந்த ஊரில் வறட்சி ஆயிடுச்சுன்னா தண்ணி மேயறதுக்கு புல், இது 2 தான் ஆடுக்கு முக்கியம். இது 2 இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, என்ன ஊரில் தண்ணியும் புல்லும் இருக்குதுன்னு கேட்பாங்க, விசாரிப்பாங்க. விசாரித்த உடனே எந்த ஊரில் இருக்குதோ அந்த ஊருக்கு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் இது போல் உங்கள் கழனி வெளியில் எங்கள் ஆட்டை நாங்கள் மடக்கிறோம், பக்கத்தில் மேய்ச்சிக்கிறோம், அங்கே அந்த மடக்கும்போது அந்த விவசாயிக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னால், அது அந்த ஆடு எங்கே மடக்கிறாங்களோ அந்த இடத்துல அது போடுற சாணி, அது போடுற இன்ட்ரோல் எல்லாம் அந்த கழனிக்கு எருவாக மாறும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அவங்க சம்மதிப்பாங்க. இதை போல் மேய்க்கிற இடம் ஒரு இடம் இருந்தது, பசுமையான இடம் இருந்தது, எவ்வளோ ஆடு வந்தாலும் மேய்க்கிறதுக்கான பசுமை இருந்தது. அதுதான் சாரோனின் ஆட்டு தொழுவம். அல்லேலூயா. இன்னொரு இடம் இருந்துச்சு, மாடுகளுக்கு மேய்க்கிறதுக்கு இடம், மாடுகளுக்கு புல், மாடுகளுக்கு தண்ணி. இதுக்கும் வந்து இது போல் பழைய காலத்தில் வந்து இப்போலாம் வீடுகளில் மாடுகளை பார்க்குறதே கஷ்டம். ஒரு மாடு வச்சுக்குவாங்க. ஒரு மாடு வச்சுக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வீட்டிலையே வச்சுக்கின்னு கஞ்சி காய்ச்சி ஊற்றிக்கின்னு அதுக்கப்புறம் அது புண்ணாக்கு போட்டு பால் கறந்து இப்படி தான் வச்சுருப்பாங்க. எனக்கு கருத்து தெரிஞ்சு எங்கள் வீட்டில் 25 மாடு இருந்துச்சு. எனக்கு கருத்து தெரிஞ்சு, நான் அப்போல்லாம் 5வது 6வது படிப்பேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் 25 மாடு இருந்துச்சு. மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டில். அவர் காலையில் மாட்டை ஒரு 10 மணிக்கு மாட்டை ஓட்டி போய் மேய்ச்சி ஒரு 5 மணி 6 மணிக்கு ஓட்டி வருவார். அது போல் நான் பார்த்துருக்கேன். அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் இவ்வளோ மாடு இருந்துச்சு. இப்போல்லாம் யார் வீட்டில் மாடு இருக்குது? இங்கே இருக்கிறவங்கள யார் வீட்டில் மாடு இருக்குது? ஒன்று தான் கை தூக்குறீங்க. அதுவும் கறவல் மாடாக தான் இருக்கும். கறவல் மாடாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னென்னா, மாடை வச்சு பராமரிக்கிறதுக்கான எந்த வசதியும் நம்ம இடங்களில், நம்ம வீடுகளில் இல்லை. அதுக்கு முன்னே இந்த வசதி இருந்துச்சு. அப்படி வசதி இல்லாத பட்சத்தில் மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், இந்த ஆகோரின் பள்ளத்தாக்குக்கு மாட்டுகளை மந்தையாய் ஓட்டி போய் மடக்கி மேய்த்து ஓட்டி வருவாங்களாம். அதை போல் கர்த்தரை தேடுற ஜனங்களுக்கு கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. இதுதான் இந்த வசனத்தினுடைய உட்கருத்து. இப்போ நம்ம அந்த வசனத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ரொம்ப மேலோட்டமாக பார்த்துட்டோம்ல, வசனத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். வசனம் வந்து சாதாரணமாக கிடையாது. தண்ணி இல்லையா? வசனம் வந்து ரொம்ப நம்ம மேலோட்டமாக பார்க்கக்கூடாது, ரொம்ப நம்ம ஆழமாக பார்க்கக்கூடியது. அந்த வசனம் ரொம்ப முக்கியமானதும் கூட. நம்ம கர்த்தரை தேடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு நன்மையும் என்ன வந்தாலும் அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நம்ம எப்போவுமே வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கர்த்தரை தேடுறது மட்டும்தான் முக்கியம். எப்படி தேடணும் அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக தேடணும். நமக்கு தெரியும்ல, நம்ம இந்த 10 காசில் 1 காசு தொலைச்சிட்டால ஒரு பொண்ணு, 10 காசு வச்சுருந்தா அதில் 1 காசு தொலைஞ்சு போச்சு. அந்த பொண்ணு என்ன பண்ணா, எப்படி 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 கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லா வீட்டை பெருக்கி, விளக்க கொளுத்தி, வீட்டை பெருக்கி
ஜாக்கிரதையாக தேடணும். அந்த ஒரு வெள்ளி காசு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக தேடணும். அப்போது ஒரு வெள்ளி காசு கிடைக்கணுன்னாவே அவ்வளவு ஜாக்கிரதையாக முதல்ல விளக்க கொளுத்தணும், வீட்டை பெருக்கணும். இது ரெண்டு முக்கியமானது. விளக்க கொளுத்துறதுன்னா, விளக்கு ஏற்றுறதுன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒளி ஏற்றி வைக்கிறது. பெருக்கிறதுனா உங்களை சுத்தம் பண்ணுறது. இது ரெண்டும் முக்கியம். இது ரெண்டும் இல்லாமல் நீங்கள் தேட முடியாது. ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் இயேசுவானவரை நீங்கள் தேட முடியாது. ஆவியானவர் எங்கேயோ அங்கே தான் விடுதலையும் உண்டு. இயேசுவை நீங்கள் தேடணுன்னா ஆவியானவர் ஒத்தாசை தேவை. ஒருத்தன் ரோட்டில் தேடிட்டு இருந்தானா, என்னப்பா தேடிட்டு இருக்க அப்படின்னா, இல்லை நேற்று ஒரு மோந்திரம் ஒன்று விழுந்துச்சுங்க, அது தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா. எங்கப்பா விழுந்துச்சு அப்படின்னா, அதுதான் தெரியல, இருட்டான் அது எங்கே விழுந்துச்சின்னு தெரியல, இப்போ வெளிச்சமாகுதுன்னு இங்கே தேடிங்கிறேன் அப்படின்னா. எப்படி? எங்கே விழுந்துச்சுன்னு தெரியலையா, வெளிச்சமாகுதுன்னு இங்கே தேடிங்கிறாராம். அப்போ நம்ம எங்கே தேடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இயேசுவை தேடுறது முக்கியம், எங்கே தேடுறோங்கிறது அதை விட முக்கியம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசித்து கடந்து போகலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒரு அழிலே சொல்லலாமா? மறுபடியும் அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. இருங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஆமென். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். தேடினீங்களா காலையில்? இன்னைக்கு மட்டும் தேடினீங்களா? டெய்லி காலையில் தேடுறீங்களா? தினம் காலையில் தேடுறது தான் கர்த்தரை தேடுறதுக்கான ஒரு முதல் வழிமுறை. எப்போ தேடணும்? அதிகாலையில் தேடணும். எப்பவுமே எந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து எழுந்திரிச்சு தான் எல்லா வேலையும் செய்யணும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூங்கி எழுந்து போய் அப்படியே உட்காந்து சோத்திரன்னுவாங்க. பக்கத்தில் ஒருத்தர் தூங்கி எழுந்து சோத்திரன்னுவாங்க. இவங்க வாய் அவங்களுக்கு நாரம், அவங்க வாய் இவங்களுக்கு நாரம். இன்னும் ஒரே பேட்ஸ் மிளகுது அப்படின்னா எல்லாம் நம்ம வாய் தான். அப்போ என்ன செய்யணும்னா, முதல் எந்திரிச்சு காலை கடனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெபத்தில் முதல் செய்ய வேண்டிய வேலை ஜெபம்தான். அல்லேலூயா. உட்காந்து ஒரு பாட்டோ 2 பாட்டோ 3 பாட்டோ பாடிட்டு ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ 3 அதிகாரமோ படிச்சுட்டு இது ஒரு மணி நேரம் ஒதுக்கிடுங்களேன். 20 நிமிஷம் பாட்டு, 20 நிமிஷம் பைபிள், 20 நிமிஷம் ஜெபம். அப்படி ஒதுக்கி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் எதுவுமே தடைப்படாது. அல்லேலூயா. தடைகள் வந்தாலும் கூட தேவன் அதை மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். இப்போ இந்த அதிகாலை ஜெபங்கிறது ரொம்ப முக்கியமானது. சில பேர் காலையில் ஜெபமே, காலையில் எந்திரிக்கிறதே 10 மணி, அவங்க ஜெபம் எத்தனை மணி? சிலர் லேட்டாக படுப்பாங்க, அவங்க தினம் எழுந்திருக்கிறதே 10 மணியாக இருக்கலாம். நைட்டும் பகலும் தூங்குறவங்களுக்கு 10 மணி எழுந்திருக்கிறதுங்கிறது சரியான இதுவானா சரியானது கிடையாது. அதிகாலையில் எழுந்திருக்கிறது தான் காலை விழிப்பே கர்த்தரின் சாயல். யாரெல்லாம் காலையில் எழுந்திருக்கிறாங்களோ அவங்களாம் கர்த்தரின் சாயலில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் மனசு வாய் விட்டு பாடி, வாய் விட்டு பைபிள் படித்து, வாய் விட்டு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளோடு கூட வாசம் பண்ணி அந்த நாள் முழுதும் நம்மளை
காக்கிறதற்கு காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம், எப்போ தேடணும்? அதிகாலையில் தேடணும் அப்படின்னு பார்த்தோம். தேடுறதுனால என்ன பிரயோஜனம்? ஆட்டு மந்தையை போலவும் மாட்டு கடாவை போலவும் நீங்கள் செழிப்பாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. இரண்டாவது, யோவான் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். எதுக்காக தேடணும், எதுக்காக தேடக்கூடாது? எதுக்காக தேடணும், எதுக்காக தேடக்கூடாது? அப்பம் புசித்து தேடணும். கொஞ்சம் நல்லா படிங்க. சாப்பிட்டு திருப்தியாகிறதுனால தான் என்ன தேடுறீங்க. அற்புதத்தை பார்த்ததுனால என்ன நீங்கள் தேடவே இல்லைன்றாரு. புரியுதாரு சொல்கிறது அந்த வசனம்? சாப்பாடு போட்டாரா? தோத்திரம் ஆண்டவரே. என்ன கொடுத்தாரு? பணம் கொடுத்தாரா? தோத்திரம் ஆண்டவரே. அப்புறம் என்ன கொடுத்தாரு? ஏதோ ஒன்று கொடுத்தாரு. தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் ஏதாவது கிடைச்சா மட்டும்தான் தேடுறீங்க. ஆனால் அற்புதத்திற்காக கர்த்தரை தேடுறவங்க தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்கள் எதுக்காக தேடுறீங்க? சாப்பாட்டுக்காக தேடாதீங்க, அது தானாக வந்துடும். சாப்பாட்டுக்காக அதாவது உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியுமா தெரியாதா? உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ தெரியும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே ஆகாரத்தை ஆசீர்வதியும் இருக்கிறது போதும். நீ கர்த்தாவே, நீ அவரை தேட ஆரம்பிச்சிரு போதும். அற்புதத்தை தேடு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த கூட்டங்களை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட கூட்டமாக இருந்தாங்களா, தனியாக இருந்தாரா? ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்க. அதில் முக்கியமான கூட்டம் சீஷர்கள் கூட்டம். அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்போ அற்புதம் செய்வார், சோறு போடுவார், சாப்பிட்லான்ற கூட்டம் இருந்தாங்களா? இருந்தாங்க. மூணாவது அற்புதம் எதுனா செய்வாரா? சுகம் கிடச்சிருமா? வியாதியோடு சுற்றி கட்டுறவங்க கூடவே. ஐயோ இப்போ தொட்டு சுகமாக்கிடுவாரா? சுகமாகிடுச்சா? ஐயோ இப்போ சுகமாட்டா? எப்போ சொன்னமாகிடுச்சா? அப்படின்னு அப்பப்போ இந்த அற்புதத்தை எதிர்பார்த்து நடந்து போனவங்களும் கூட. நாலாவது ஒரு கூட்டம் இருந்துச்சு. யார் தெரியுமா? இவர் யாரா இருக்கும், எங்கே இவரை பிடிச்சி மாட்டி விடலாம், இவர் என்ன அப்படி பெரிய இது, எங்கே சிக்கரான்னு பார்த்துக்கினே வாங்க. எல்லாம் உடனே ஃபோக்கஸ் பண்ணுங்க, எங்கே மாற்றான்னு பார்த்துக்கினே இருங்க அப்படின்னு சொல்கிற கூட்டமும் இயேசுவோடு கூட இருந்தாங்க. நாம் எந்த கூட்டம்? உங்களை தான் கேட்குறேன். நாம் எந்த கூட்டம்? நான் எந்த கூட்டம், நீங்கள் எந்த கூட்டம்? யோசிக்கிறீங்க இப்போ தான். எதை சொன்னால் மாட்டுவோம், எதை சொன்னால் மாட்ட மாட்டோம். சீஷர்கள் கூட்டம். அல்லேலூயா. வேறு எங்கேயும் போய் அலைஞ்சிட்டு மாட்டிக்கிடாதீங்க. நாம் அவரை பின்பற்றுகிற சீஷர்கள் கூட்டம். அல்லேலூயா. எப்பவுமே பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு வேறு வேலையே கிடையாது. என்ன தெரியுமா? இயேசு நடந்து போவார், அவர் காலை பார்த்து அப்படியே போகணும். பக்கத்தில் என்ன பூதம் வருதுடா, அதை பற்றி எங்களுக்கு என்ன கிடக்குங்க, இயேசு காலை பார்த்துக்கினே போகிறோம். இயேசு காலை பார்த்து போகிறவங்க நீங்கள்.
போதம் வந்தாலும் சரி, வேறு எந்த பாதகம் வந்தாலும் அது உங்களை அணுகவே அணுகாது. ஏன்? இயேசுவின் காலை பார்த்து நடக்கிறீங்க. எது வேறு எது உங்களை ஒன்றா பண்ண முடியும்? எதனா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சாப்பாடு எப்பவும் கிடச்சிருங்க. சாப்பாடு பாருங்க, சாப்பிட்டு திருப்தியானதுனால தான் தேடுறாங்க. நாம் எதனால் தேடணும்? எது கிடைச்சாலும், எது கிடைக்கனாலும், எது இருந்தாலும், எது இல்லாட்டாலும், பசியாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும், இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அல்லேலூயா. நான் சொன்னேன், இயேசுவோட கூட 4 விதமான கூட்டம் எப்பவும் இருப்பாங்க. எப்பவும் இருப்பாங்க. ஒன்று சீஷர்கள் கூட்டம், ஒன்று சாப்பாட்டு கூட்டம், 3வது அற்புதத்தை சுகத்தை தேடுற கூட்டம், 4வது குற்றம் கண்டுபிடிக்கிற, அதான் காட்டி கொடுக்குற குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம். நீ அந்த கூட்டம், அதை மறந்துடக்கூடாது. ஓகே, அடுத்ததுக்கு போகலாம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒரு அழிலே சொல்லமா? இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்திக்குங்க. என்ன உறுதி? கர்த்தாவே, ஆமாம் ஆமாம், அல்லேலூயா. என்னங்க? கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதே கிடையாது. அல்லேலூயா. யார் வேணாலும் யாரை வேணாலும் கைவிடலாம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடவே மாட்டீர். அதுக்கப்புறம் அதோட நிறுத்தாமல் சொல்கிறார் பாருங்க, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள். பாருங்க, நீங்களாம் நம்பி இருக்கிறீங்களாமே மெய்யாவா? நீங்களாம் நம்பி இருக்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, அதை கிளியர் பண்ண முடியுமா? கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, பதில் மட்டும்தான். கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, பதில் மட்டும்தான். இப்போ நான் கேட்குறேன், அதாவது கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுறதில்லை, சரியா? ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார். இதில் இப்போ எனக்குடைய கேள்வி நீங்கள் சொன்ன பதில் கிடையாது. அவர் நாமத்தை நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்கள் என்பது தான். அவருடைய நாமத்தை ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்கள்? இது இப்படி ஒரு குறுக்கு சால் ஓட்டுவீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்கலங்கன்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதாவது என்னென்னா, உண்மையாகவே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இயேசுவை நீங்கள் தெரிந்து கொண்டது அல்லது அறிந்து கொண்டது உண்மைன்னா, உங்களை சிறுவ துண்டாக வெட்டினாலும் உங்கள் சரீரம் கர்த்தரை மகிமைப்படுத்துமே தவிர தேவனை விட்டு போகவே போகாது. அதுதான் அதுக்கான அர்த்தம். தேவனை அறிந்தவங்க, இப்போ தேவனை அறியாதவங்க, ஒரு பிரச்சனை வருது,
அட சர்ச்சுக்கு போனதுலேருந்தே ஒரே பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க இன்னும் தேவனை அறியலை. அந்த சர்ச்சுக்கு போனேன், என்ன பண்ணுறதுனே புரியல, எப்படி திரும்பி வர்றதுனே புரியல அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அவங்களும் இன்னும் தேவனை அறியலை. இப்போ தேவனை நான் அறிஞ்சிருக்கிறேன், இன்னும் எப்படி அறியணும் அப்படின்னு யார் யோசிக்கிறாங்களோ அவங்க தான் அறிந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எப்படி? அதுதாங்க, இதைத்தான் கேள்வி நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னே நீங்கள் பதில் சொல்லிட்டா அது எப்படி பதிலாகும்? கேள்வியே என்னன்னு தெரியாமல் பதில் சொன்னால் அது எப்படி பதிலாகும்னா பதிலாக. அப்போ என்னுடைய கேள்வி இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அதுதான், அதாவது அவர் நாமத்தை எந்த அளவுக்கு நீங்கள் அறிந்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலும் 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 உயர்ந்த இடத்துல இருப்பீங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு 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 சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு இவர் இருக்கார், நம்ம முதலமைச்சர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின். எத்தனை பேர் ஸ்டாலின் ஃப்ரெண்டு? உதயநிதி இங்கே இருக்கிறவங்கள, உதயநிதிக்கு இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேர் ஃப்ரெண்டு? யாருமே கிடையாது, நானும் கிடையாது. ஆனால் ஒருவேளை நான் அவருடைய ஃப்ரெண்டாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை நான் ஃப்ரெண்டு கிடையாது, கிட்ட கூட பார்த்தது கிடையாது, அப்படி நின்னது கூட கிடையாது, ஃபோட்டோவில் பார்த்ததோடு சேர்த்து தான். அதனால் நான் ஒரு ஃப்ரெண்டு கிடையாது. இப்போது அவரு என்னுடைய திக்கஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ பிரதர், ஃப்ரெண்ட் உதயா, உங்கள் அப்பா கொஞ்ச நேரம் உட்கார் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவார்? கட்டாயம் உட்காருவார். யாருக்காக? ஃப்ரெண்டுக்காக, எனக்காக கட்டாயம் உட்காருவார். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஆண்டவரை நீங்கள் அறிந்தது உண்மைன்னா ஆண்டவரை உங்கள் அருகிலே அமர வைக்க முடியும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் அவரை உங்கள் பக்கத்தில் வச்சுக்க முடியும், எந்த நிலையிலையும் நீங்கள் அவரை உங்கள் பக்கத்தில் வச்சுக்க முடியும். அவ்வளோ பெரிய ஆளுங்க இல்லைங்க. உங்களை பொறுத்தவரையிலும் துதிகளுக்கு பயப்படத்தக்கவர். நீ துதிச்சா போதும், ஐயோ என் பிள்ளை என்ன கேட்க போகிறாளோ, என் பையன் என்ன கேட்க போகிறானோ தெரியலையேன்னு ஓடி வருகிற ஆவலுள்ள தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் தான் நீ ஆராதிக்கிற தெய்வம். இப்போ நீ சொல்லுங்க, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. உறுதி உறுதி, அது அங்கே ஃபுல் ஸ்டாப், முடிஞ்சு போச்சு இல்லையா? அவரை தேடுறவங்கள அவர் கைவிடுறதில்லை. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாண்ட் ஆரம்பிக்குது பாருங்க. ஆதலால் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், ரொம்ப முக்கியங்க. அவருடைய எந்த அளவுக்கு நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் மேலே உங்கள் நம்பிக்கை பெருகிக்கிட்டே இருக்கும். கொன்று போட்டாலும் நீங்கள் அவரை விட்டு விட மாட்டீங்க. அல்லேலூயா. அதான் ஒரு பக்த அழகாக பாட்டாரு, எந்த நிலையில் நான் இருந்த என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. அல்லேலூயா. நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை நேசிக்கிற, உன் கூட இருக்கிற ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு. அவர் உங்களை எந்த சூழ்நிலையிலையும் கைவிடவே மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருப்பதினால். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர்
என்னங்க எங்களை கைவிட்டார். இன்னும் நீ அவர்கிட்ட அந்த இது இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ ஒரு 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 இது நீங்கள் ஒரு இப்போ இந்த கேட்டில் போகணும், இந்த கேட்டை தாண்டி போகணும். இந்த கேட்டை தாண்டி போகணுன்னா என்ன பண்ணுவீங்க? புரியல சொல்லுங்கள். இந்த கேட்டை நீங்கள் தாண்டி போகணும். சொல்லுங்க. அதுதான் எப்படி? நடந்து போய் திறந்துட்டு போகணும். கரெக்டாக தான் சொன்னீங்க. சிரிச்ச உடனே எல்லாரும் நீங்கள் இப்போ என்ன பண்ண, இந்த கேட்டை நான் தாண்டணும்னா இங்கிருந்து கடக்கணும் முதல்ல, உண்மை தானே? ரெண்டாவது கேட்டை திறக்கணும், ரெண்டாவது இல்லையா? இல்லைன்னா இந்த கேட்டை நான் என்ன பண்ணணும்? எகிரி குதிக்கணும். எகிரி குதிக்கிறது அது நம்மளுடைய இதுக்கு தேவையில்லை, திறந்து போகணும். அப்போது ரெண்டு விஷயங்குது. ஒன்று, நான் இங்கேருந்து கடக்கணும், ரெண்டாவது கேட்டை திறக்கணும். இந்த ரெண்டு விஷயமும் நம்முடைய லைஃப்பில் அது போல தான் நம்ம கர்த்தரை தர தேவனை அந்த அறிகிற அந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா போதும், நீ எங்கே இருந்தாலும் உன்னை அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீ யாரெல்லாம் நம்பினியோ அவங்க எல்லாம் கைவிட்டுருக்கலாம். நான் அவங்கள அப்படி நான் மலையாக நம்பணுங்க, இவங்கள மலையா ஏன் நம்பினேன்? உனக்கு தெரியும்ல, இயேசுவை தவிர வேறு யாரும் நம்பக்கூடாதுன்னு. மலை போல் நம்பினேன் சாமி. ஆமாம், சாமி கல் தானே, அதான் கல்லாக போச்சு. நீ இயேசுவை மலை போல் நம்பு, எல்லாம் நடக்கிறதெல்லாம் நன்மையாக மட்டும்தான் தீரும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமீன். ஒரு அல்ல சொல்லமா? அடுத்தது கர்த்தரை தேடணும். எங்கே தேடணும்? அவ்வளோதாங்க. நீங்கள் முக்கியமாக இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனை தேடணும், சர்ச்சுக்கு போய் தான் தேடணுமா? அது என்னமோ நான் என்னமோ நீங்கள் எல்லாரும் சர்ச்சுக்கு வரணும்னு எழுதி வச்சு பைபிளில் எழுதி வச்சிட்ட மாதிரியும், இவர் அதை இப்போ கடைப்பிடிக்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது. என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் தேவன் சொன்னது தான் மோசேக்கு சொன்னது தான் இன்னிய விரலும் நான் இஸ்ரவேல் ஜனங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க, கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அல்லேலூயா. இதில் புதுசாக யாரும் ஒன்றும் எழுத முடியாது. வேறு யார் எழுதினாலும் செல்லத்தக்கதல்ல. நான் கூட தான் எழுதணுன்னா எழுதிடலாம், ஒரு பைபிளை எழுதலாம். அது அங்கே உள்ளே வர முடியுமா? உள்ளே வர முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் சொல்லி எழுதிய வார்த்தையை மட்டும்தான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. மற்ற எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் அல்ல. இப்போ நீங்கள் இந்த வசனத்துக்கு வந்துருங்க. 7வது வசனம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே, அதாவது என்னென்னா பாளையத்துக்குள்ளவே இருந்துச்சு. அது இவங்க சுற்றி இருந்தாங்க, அதுக்கு பாளையத்துக்குள்ளவே இருந்துச்சு. அதனால் ஆலயம் நிறைய தீட்டுப்பட ஆரம்பிச்சது. அதனால் என்ன பண்ணார், அந்த ஆலயத்தை பெயர்த்து கொஞ்சம் தூரத்தில் நம்முடைய ஊருக்கு, அந்த நம்ம பாளையத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் அதை போட்டு அதுக்கு என்னன்னு பேர் வச்சார்? ஆசரிப்பு கூடாரம். இந்த இடத்துக்கு என்ன பேர்? இப்போ இன்னத்துக்கு இதுக்கு அது ஆசரிப்பு கூடாரம். தேவனை இந்த இடத்துல அதாவது ஆராதிக்கிறபடியினால இந்த இடத்துக்கு ஆசரிப்பு கூடாரம். தேவன் எங்கே ஆராதிக்கப்படுகிறாரோ அது மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரம். இன்றைக்கி நிறைய ஆசரிப்பு கூடாரங்கள் இருக்குது, ஆனால் அங்கே ஆராதிக்கப்படலை. என்ன பண்ணுறாங்க, ஒரு 2-3 பாட்டு பாடுறாங்க. எப்படி தெரியுமா?
அந்த ஜிங் 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 இந்த இந்த மியூசிக் உடம்பு இப்படி ஆடணும். எல்லோரும் அதுக்கேற்ற மாதிரி கை தட்டணும். அது இதே மாதிரி அவங்க அந்த இது மாதிரியே இருக்கணும். அந்த ஆராதனை முடிஞ்சிட்டு போகிற வரலும் இது அவங்க நடந்து வீட்டுக்கு போகும்போது இப்படியே போவாங்க. இது ஆராதனை இல்லைங்க. இந்த தொடுதல் எங்கே வரணும்னா இங்கே வரணும். இந்த தொடுதல் என் உள்ளத்தில் ஏற்படணும். இந்த இந்த உதிப்பு என் உள்ளத்தில், என் நெஞ்சில், என் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் உள்ளுக்குள்ளே வரணும். அவர் அந்த துடிப்பை ஏற்படுத்தணும். இவங்க இப்போ நிறைய, நான் எந்த சபையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, பொதுவாக இப்போ வச்சுக்கிற எல்லாம் நிறைய 90% இப்போ எல்லாருமே பாஸ்டர்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. அதுன்னா இப்படி ஜனங்க உட்காந்தோடனே இப்படியே இருப்பாங்க. ஆராதிக்கிறவர்களும் இப்படியே இருப்பாங்க. செய்தி கேட்குறவர்களும் இப்படியே இருப்பாங்க. செய்தி கேட்டு வீட்டுக்கு போகும்போது அதை மறந்துடுவாங்க. நம்ம இப்படி பண்ணிங்கிறோமேன்னு தெரியாத வீட்டுக்கு போகும்போது இப்படியே பண்ணின்னு இருப்பாங்க. என்னப்பா அப்படியே போகிறேன், அதுவா ஒன்றும் இல்லை. அப்புறம் தான் அதை அந்த இடத்துக்கு மாறி வருவாங்க. இப்படி மாறுறது இல்லைங்க, உடம்பு மாறுறது இல்லைங்க, உன் உள்ளம் மாறணும். ஆசரிப்பு கூடாரம்னா கூடாரம், இந்த கூடாரம் எப்படி வேணாலும் இருக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது, பரவாயில்ல. இதை விட இது கேவலமாக இருந்தால் கூட இந்த இடத்துல ஆராதனை நடக்கணும், ஆராதிக்கப்படணும், ஜபதொனி ஏற்படணும், ஜப சத்தம் உண்டாகணும், ஜப முழக்கம் உண்டாக்கணும், எக்காலம் உண்டாகணும். அப்படி ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்கிற அந்த ஆராதனையில தான் ஆசரிப்பு கூடாரம். இன்னைக்கு நிறைய பேர் அது மாதிரி இல்லை. அதை பற்றி நமக்கு வேணாம். நீங்கள் அப்படி இருக்காதீங்க. அப்படி ஒரு ஷேக்லேயே வீட்டுக்கு போகும்போது இந்த ஷேக்லேயே போயிடாதீங்க. ஷேக் உங்கள் உடம்புல இருக்கக்கூடாது, உங்கள் உள்ளத்தில் வரணும். அல்லேலூயா. வசனத்தினுடைய கடைசி பாருங்க, கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே போவார்கள், அங்கே போய் கர்த்தரை தேடுவார்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு இடம் நிர்ணயிக்கப்படணும், அங்கே தான் போய் தேடணும். நம்ம நிறைய நமக்கு தேடணுன்ற நேரங்கள் வரும்போது, சில நேரத்தில் நம்ம வாய்ப்பு வசதிகள் இருக்கும்போது தனிமையாக வீடுகளில் தனிமையாக இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லைன்னா வீட்டில் ஜெபம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னும் போது உங்களுக்கு சபை சர்ச்சு பக்கத்தில் இருந்துச்சுன்னா போய் சர்ச்சை திறந்து வச்சுட்டு, அது சாவி அவங்க கிட்ட இருக்குது, சாவி அவங்க கிட்ட இருந்தாலும் எப்போ கூப்பிட்டாலும் திறந்து விடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்களே. ஆமாம் தானே? நீங்கள் இத்தனை மணிக்கு வந்தால் திறந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நீ எத்தனை மணிக்கு, ஆனால் அதுக்கு முன்னே எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு சகோதரி வந்தாங்க. ஐயா வீட்டில் தூக்கம் வரல, இங்கே தூங்கட்டுமான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு இந்த இடம் என்னவா தோணுது? அவங்களுக்கு இந்த இடம் என்னவா தோணுது? இல்லை, பெட்ரூமாக தெரியுது. அதானே அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க? ஐயா நான் ஒரு நைட்டில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நைட்டு பூரா ஜெபம் பண்ணலான்னு இருக்கிறேன், சர்ச்சை திறந்து விடுவீங்களா? திறந்து விடுவாங்களா மாட்டாங்களா? கட்டாயம் திறந்து விடுவாங்க. சர்ச்சு சாவியை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு, நீ பார்த்துக்கோமா, இந்த சொத்து பூரா உங்கையில் இப்போ பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் படுத்துருவோம். காரணம், உன்னை நம்புறதுக்கு காரணம் நீ ஜெபிக்கிற ஆளுங்கிற ஒரே காரணம்தான். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ இப்போ இப்போ தேவனை எங்கே தேடணும்? எங்கங்க? ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய ஆலயத்தில். அடுத்ததாக உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆமேன். ஒரு அல்ல சொல்லமா?
அடுத்தது எப்படி தேடணும்? அப்புறம் அதான் எப்படி? முழு இருதயத்தோடு. இப்போ என் முழுசு இங்கே முழு இருதயம் இங்கே இருக்குது. முழு இருதயத்தோடு தேடுகிறேன். ஓகேவா? கரெக்ட். அவ்வளோதான். அதாவது என்னென்னா அந்த முழு ஆத்துமா, முழு இருதயம். இந்த இடத்துல பாருங்கள், உன் முழு இருதயம். ரெண்டாவது உன் முழு ஆத்துமா. இந்த ரெண்டுத்தையும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், கொஞ்சம் யோசிக்கணும். இருதயங்கிறது எங்கே இருக்குது, ஆத்துமாங்கிறது எங்கே இருக்குது? நிறைய பேருக்கு இருதயமும் ஆத்துமாவும் ஒன்றுன்னு தான் நினச்சிக்கிறாங்க. இருதயமும் ஆத்துமாவும் ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இருதயங்கிறது அது வேறு. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கிறுக்குள்ளது, கேடு உள்ளது, ரொம்ப திமிர் பிடிச்சிது, அடங்காதது, ஆணவம் பிடிச்சிது, இப்படி நிறைய சொல்லலாம். அது இருதயம், மனுஷனுடைய இருதயம். அது ரொம்ப முக்கியம். அது மனுஷனுடைய இருதயம். ரட்சிக்கப்பட்டவங்க இருதயத்தில் இந்த ஆணவம் அதெல்லாம் இருக்கும். அது அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும். மனுஷ இருதயத்துக்கும் ரட்சிக்கப்பட்ட இருதயத்துக்கும் ஒரு சில விஷயம் இருக்குது, வித்தியாசம். சொல்லுங்கள். ரட்சிக்கப்படாத இருதயம் ஆணவம் உள்ளது, அடங்காதது, இருமாப்பு உள்ளது. அதே ரட்சிக்கப்பட்ட இருதயம் இருக்கும், ஆனால் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கும். சரிங்களா? இதுதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் பாருங்கள், இருதயம் இது ரெண்டாவது ஆத்துமா. ஆத்துமாங்கிறது தான் நீ. இருதயங்கிறது நமக்கு உள்ளே இருந்து செயல்படுகிற, நமக்கு ஆசையை தூண்டுகிற, எண்ணத்தை தூண்டுகிற, தேவைகளை தூண்டுகிற ஒரு பாட்டு. அது இருதயம். அது வேற. ஆத்துமாங்கிறது தான் நீ. இப்போது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்றது இருதயமா ஆத்துமாவா? ஆத்துமா தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 3 பிரிவாக என்னை பிரிக்கலாம். ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரத்தில் தான் இருதயம் இருக்குது. ஆத்துமா அது தான் அந்த மோட்சத்துக்கு, பரலோகத்துக்கு பங்கடையக்கூடியது. அதனால் இதை நம்ம இந்த சப்ஜெக்டில் போனோம்னா வெளியே வர முடியாது. அதனால் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அதை ஒரு இதுவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ பாருங்கள், ஆத்துமாவும் இருதயமும் ஒரு நிலையில் இருக்க வேண்டும். இங்கே அங்கே சிதறடிக்கப்படக்கூடாது. எந்த விதமான வேற எண்ணங்களுக்கு, வேற சிந்தனைகளுக்கு போகாமல் ஒரே எண்ணத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. உன்னதமானவர் அறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவாய். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு. அப்போ ஜெபம் பண்ணும்போது வேற எந்த தேவையற்ற சிந்தனையும் வரக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி, அவங்க ஐயா நான் சர்ச்சில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண, ஒரு 1 hour ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு ஞாயிற்றுக்கிழமை தான். அவங்க ஒரு நர்ஸு. நம்ம இங்கே ஆள் இல்லை. அவங்க இப்போதைக்கு உத்தரமேரில் இருக்கிறாங்க. ரொம்ப எங்கிட்டலாம் பேசும்போது அப்படியே பரிசுத்தமாக
அப்படியே பக்தியாக காட்டுவாங்க. எனக்கே பயமாக இருக்கும் சில நேரத்தில். டேப்பா இவங்க பக்திக்கு முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. ஒரு நாள் ஜெபம் பண்ணினே இருந்தாங்க. அந்நிய பாஷை ஆவியை நிறைஞ்சு அந்நிய பாஷை அனல் பறக்குது. நான் வந்து அப்படிக்கா ஜன்னலுக்கா நிற்கிறேன். டே அப்பா என்னடா இது இவ்வளோ அக்கினி பறக்குதுடா அப்படின்னு. கொஞ்ச நேரம் பார்த்து அலோன்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் வந்துடுச்சு. எடுத்து அலோன்னு பேர் ஃபோனில் பேசிக்கிறேன். இந்த அந்நிய பாஷை ஆவி என்னாச்சு? ஜபம் பண்ணணும்னு உக்காந்துட்ட பிறகு ஏன் அந்த சனியனை கூட வச்ச? நான் சொன்னது புரியுது இல்லை உங்களுக்கு? சனியன் சொன்னது அதை ஏன் கூட வச்ச? அது வச்சு தானே ஒன்று ஹலோ அப்படின்னா தேவையில்லாதது தானே அது. இப்போ ஜபம் பண்ணணும்னு சொன்னால் அதை சனியனை தூக்கி எடைய போடு. நீங்கள் எப்போ வந்து வேணாலும் பாருங்கள். நான் ஜபம் பண்ணும்போது, நான் ஜபத்தில் இருக்கும்போது நீங்கள் எப்போ வேணாலும் பாருங்கள். இந்த டேபை தவிர வேறு எதுவும் கையில் இருக்காது. இந்த டேபு கூட பைபிள் படிக்கிறதுக்கு மட்டும்தான். ஏன் தெரியுமா? இவ்வளோ பெரிய எழுத்து இருந்ததாக என் கண்ணுக்கு தெரியும். பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய எழுத்து வச்சதான் என் கண்ணுக்கு தெரியும். அதுக்காக இந்த டேபு வச்சு இந்த பெரிய எழுத்தை வச்சு உங்களுக்கு நான் படித்து சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்த டேபு கூட எனக்கு தேவையே கிடையாது. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நாம் ஃபோன் யூஸ் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், கட்டாயம் பேசுங்க. அதுக்கு தனி நேரம், ஜெபம் பண்ணுற நேரத்தில் வேணாம். ஏன் தெரியுமா? அது உன் சிந்தனையை, உன் எண்ணத்தை, ஆத்மாவை சிதறடிச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். நான் செய்தி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒருத்தர் எடுத்து ஃபோன் கிரிங் கிரிங்குச்சு. ஒருத்தர் எடுத்து ஹலோ ஐயோயோ அப்படின்னாரு. சபை மொத்தம் அலறி போச்சு. என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஃபோனை எடுத்த ரிங்குச்சு. ஃபோனை எடுத்தார், அலோனாரு, அடுத்தது ஐயோயோன்னாரு. ஏது திபி திபி திபுன்னு ஓட ஆரம்பித்தார். அவருக்கு என்ன ஆச்சுன்னோ எனக்கு தெரியாது, சபைக்கு என்ன ஆச்சுன்னோ எனக்கு தெரியாது. நான் செய்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். யோசித்து பாருங்களேன். அப்போ அந்த சபையில் அந்த நீ ஃபோனை யூஸ் பண்ணதுனால சபையில் எவ்வளோ தேவனுடைய நாமத்தை நீ தூஷணம் பண்ணிட்ட பற்றியா? எவ்வளோ பேர் அந்த வார்த்தை ஐயோயோன்ற வார்த்தையில் பயந்துருப்பாங்க. எவ்வளோ பேருக்கு அது அந்த அந்த விசுவாசத்தை குறைக்க பண்ணியிருக்கும். எவ்வளோ பேருக்கு அது வந்து தேவனுடைய நாமத்தை வீணில் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மட்டும் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. ஃபோனை பக்கத்தில் வைக்காதீங்க. இல்லை சைலண்ட்டில் போட்டுருங்க. இல்லை முடிஞ்சால் ஆஃப் பண்ணியாவது வச்சுருங்க. அப்புறம் போய் ஆன் பண்ணி பேசிக்கலாம். என்ன தலை போகிற விஷயமா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் போட்டு தெரியறதுனால உயிர் ஒன்றும் போயிட போகிறது இல்லை. அல்லேலூயா. அதனால் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேடுங்க. அடுத்ததாக 6வதாக, நான் இதுவரை 5 சொல்லியிருக்கேன், இப்போ 6. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். 8:22. ஆமேன். யாருக்கும் புரியலையா? ஒரு 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 ஆராய்ச்சி பண்ணுறீங்களோ? நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ண வேணாம், நானே சொல்லிடுறேன். எந்த இடத்துலேருந்து பாருங்கள். எங்கள் தேவனாகிய தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லோர் மேலும், தேடுகிற அவர்களுக்கு அது நன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா.
கடைசியாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் கர்த்தரை தேடுறீங்களோ கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே நன்மையாக இருக்கும். சாதாரணமாக இருக்கும்னு சொல்லாதீங்க. எப்படி இருக்கும்? நன்மையாக இருக்கும். அப்படி நன்மையாக இருக்குன்னு சொன்னால் உனக்கு நடக்கிறது ஏதாவது தீமை நடக்குமா? கர்த்தருடைய கரம் என் மேலே நன்மையாக இருக்குங்க, வெளியே போன தீமை நடக்குதுங்க, நடக்குமா? நடக்குமா? ஏன்? கர்த்தருடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறபடியால் எந்த தீமையும் என்னை அணுகாது. சரி, கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். டைம் ஆயிடுச்சு, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 7வதாக யோவான் 18ஆம் அதிகாரம் 4வது 5வது 6வது 7வது 8வது வசனம். 4வது வசனம். இயேசு தமக்கு நேரிடுகிற போகிறதை அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவர் காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோடு கூட நின்றான். 6வது வசனம். நான் தான் என்று அவர் சொன்ன அவர்களிடத்தில் சொன்ன உடனே பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். 7வது வசனம். மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுவது உண்டானால் அவர்களை போக விடுங்கள். அல்லேலூயா. இப்போ இவங்களும் இயேசுவை தேடினாங்க. இதுக்கு முன்னே நான் சொன்ன 6 பேர் இயேசுவை தேடினாங்க. அவங்க தேடின விதம் வேற. இப்போ இவங்க லாஸ்ட்டு சொல்கிறேன், இவங்க தேடுற விதம் வேற. இவங்க தேடுறது இயேசுவை கொல்றதுக்கு. இதுக்கு முன்னே 6 பேர் தேடுறது இயேசுவால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. இவங்க இயேசுவை தேடுறாங்க எதுக்காக? வஞ்சனையினாலே, இயேசுவை பிடிப்பதற்காக, இயேசுவை கொண்டு போய் பிலாத்துவின் கையில் ஒப்பு கொடுப்பதற்காக, இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக, இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக, இயேசுவுக்கு ஆக்கினையை உண்டாக்குவதற்காக இங்கே இவங்க தேடுறாங்க. இதுக்கு முன்னே நம்ம 6 பேரை படித்தோம். இந்த 6 பேரும் நன்மை உண்டாக தேடினார்கள். அல்லேலூயா. 6வது நபர் நன்மை உண்டாக தேடினார். 5வது நபர் முழு இருதயத்தோடு தேடினார். 4வது நபர் ஆசரிப்பு கூடாரத்தில் தேடினார். 3வது நபர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து தேடினார். 2வது நபர் அற்புதங்களை சாப்பாட்டுக்காக தேடாமல் தேவனுடைய பின்பற்றுகிறவர்களாக நம்ம தேட வேண்டும். முதல் நபர் அதிகாலையிலே தேடினவராக இருந்தார். நாமளும் கர்த்தரை தேடுறீங்க, எப்படிலாம் தேடுறீங்க, எதெல்லாம் தேடுறீங்க அப்படின்னு உங்களையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அலசி பாருங்கள். இன்னும் எப்படி அந்த தேவ ஸ்லாக்கியத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், அவரிடத்துலேருந்து நாம் நன்மைகளை எப்படி சுதந்திரித்து கொள்ள முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க, போராடுங்க. உங்களுடைய வெற்றி என்னவாக இருக்கணும்னா ஜெயமாக மட்டும்தான் இருக்கணும். இயேசுவினிடத்திலிருந்து நான் போராடினேன், இந்த வாரம், இந்த மாதம் தொடக்கம் இது தேவை என்று போராடினேன், இந்த மாதம், இந்த வாரம், இந்த அடுத்த வாரத்துக்குள்ளே பெற்றுக்கொண்டேன், அடுத்த வாரத்துக்குள்ளே பெற்றுக்கொண்டேன்.
அல்லது இந்த மாதத்துக்குள்ளே பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி கர்த்தரை தேடி அவரை கண்டடைகிறவர்களாக, கர்த்தரை தேடுகிறதினால் அவரிடத்தில் நன்மை பெறுகிறவர்களாக இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரால் ஏவப்பட்ட யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய கரம் நம் மத்தியில் இறங்கி ஆளுகை செய்ததுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை வரை இருந்து காத்தருள்வதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்தி வணங்கி விடை பெறுவோம்.